டெய்லி நான் 5 காஃபி குடிப்பேன். ஓ நீங்கள் ஒரு காஃபி அடிக்டா? காஃபி அடிக்ட். ஓ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் அடிக்ட் நினச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி தான் தெரியுது ஒரு காஃபி அடிக்ட்னு. சூப்பர் கோச். அது ஏற்கனவே சொல்லிட்டு இன்னொரு சொல்லலாமா? இல்லைன்னா சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஜெகன். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கேங்க. சேலமில் எங்கே இருக்குன்னா நால் ரோடு பக்கத்தில் நிர்மல் ஸ்கைவின் மால் இருக்கு. ஸோ அங்கே தான் இருக்கேன். ஸோ இப்போ இதுக்காக நிர்மல் ஸ்கைவின் மால் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் யூஸ்வலாக ட்ராவல் பிளாக், ஃபுட் பிளாக், பிஸ்னஸ் பிளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து சேலம். ஸோ இங்கே நம்ம ஊர், அதாவது எங்கள் ஊர்லேயே வந்து நான் இன்னும் ஃபுட் சீரியஸ்லாம் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே நிறையா ஃபுட்ஸ் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வேறு லெவலாக கிடைக்கும். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த சீரியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஸ்நாக்ஸ் சேலத்தில் ஈவினிங் டைமில் எங்கெங்கே சாப்பிட்லான்னா. ஸோ என் கூட இந்த விளாகில் ஜாயின் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ஹர்ஷா சார். ஸோ நீங்கள் நிறைய விளாக்ஸ் நம்மள பார்த்துருப்பீங்க. அப்புறம் கோச் சாமி, பாக்ஸிங் கோச். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் வீடியோ வந்து அவரோட கோச்சிங் அகாடமியில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இவர் வந்து நிர்மல் ஸ்கைவின் மாலில் தான் வந்து பாக்ஸிங் வச்சுருக்காங்க. கோச் பாக்ஸிங் அகாடமி வச்சுருக்காரு. ஸோ இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ சேலமில் இருக்க மக்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு பாக்ஸிங்கில் உங்களுக்கே பாக்ஸிங்னா சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ கோச் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? நான் கூப்பிட்டா நீங்கள் வந்துட்டீங்க தெரியுமா? அவ்வளோதான், எதுக்குலாம் தெரியாது. கூப்பிட்டா வந்துட வேண்டியதானே, அவ்வளோதானே. ஓகே சார், நீங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ், சேலமோட ஸ்நாக்ஸ் பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ராவல் வித் ஜெகன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு கெட் கனெக்டட் அகெயின். ஸோ நான் தான் ஹர்ஷா அண்ட் மிஸ்டர் சாமி கூட இருக்காரு. அண்ட் மீன்வாயில் ஓகே நிறைய இனோவேட்டிவாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாமல் சில சர்ப்ரைஸ்லாம் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்கள் வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு திணிச்சு ஊட்டி விட போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஜெகன் வந்து பொறுத்துப்பாரு எங்களுக்காக. ஒரு 3 மணிக்கு சொன்னாருங்க, 3 மணிக்கு லஞ்ச் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா ஈவினிங் 5 மணிக்கு ஸ்நாக் வாங்கி தராரு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நிர்மல் ஸ்கைவின்லேயே நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. அதில் ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை ஃபில்டர் காஃபி. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரெகுலராக இங்கே சாப்பிடுவேன் வாழைக்காய் பஜ்ஜி. ஸோ வாழைக்காய் பஜ்ஜி மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் அதோட இவங்க ஒரு குழம்பு கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அதை ஆர்டர் பண்ண போகிறோம். மற்ற விஷயமா ஆர்டர் பண்ணுறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸை இந்த எபிசோடில் பார்ப்பீங்க. குழம்பு தனியாக வாழைக்காய் பஜ்ஜி தனியாக இல்லை சேர்த்துரும். ப்ரோ உங்களுக்கு தெரியல அவருக்கு நல்லாவே கோச் தெரியாது. ஸோ கோச் வந்து இந்த ஏரியாவோட சூப்பர் ஸ்டார். கரெக்டா? வந்தோடனே எல்லாம் வணக்கம் கோச், வணக்கம் கோச். நாங்க யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கோச்சை தெரியும். அவர் பேர் தான் சாமி. ஸோ கணேஷ்குமார் வந்து அங்கே வேலையில் பிஸியாக இருக்காரு. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஆமாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? இஷ்யூல முடிவு மாதிரி பேர் வச்சிருக்காருல்ல ஸ்டைலாக கணேஷ்குமார் அப்படின்னு. உங்கள் பேர் எப்படி முடியுது? ஹர்ஷா. ஹர்ஷா இஷ்யூ வருதுல்ல, அப்படி இல்லை. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் பரவாயில்ல, சொல்லிட்டீங்க. கோச் இப்படி திரும்பி என்ன பரவாயில்ல. ஆமாம் கோச், உங்கள் அழகான ஃபேஸ் எல்லாம் பார்க்கட்டும். ஸ்மார்ட்டான, அது ஏற்கனவே சொல்லிட்டு இன்னொரு சொல்லிடலாமா? இல்லைன்னா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக. கோச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சாமி கோச் அப்படியே பார்க்குறது கொஞ்சம் விஷால் மாதிரி இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அது உண்மை தான். அவரோட வீட்டு தம்பி தான் கோச்சு. ஸோ அவர்கிட்டயே விஷால் வந்து இவர்கிட்ட கோச்சிங் எடுத்து இன்னைக்கு வந்து சினிமாவில் இந்த அளவுக்கு இருக்காரு. இந்த பதிவு இங்கே ரொம்ப அவசியம். இல்லை அவரு சொல்லலாம் ஜோக்ஸ் அபார்ட். பட் ஆனால் வந்து விஷாலனா பாரு அன்பு தம்பி அண்ட் சேலத்துடைய ரசிகர் மன்ற தலைவரும் கூட. இன்னும் பல முகங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ விஷால் ப்ரோ பார்க்க வச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்க்க வச்சிடலாம். சரி ப்ரோ, எனக்கு வந்து பஜ்ஜி அந்த குழம்போட ஒன்று, மசாலோட. கரெக்ட். அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நான் சரி கை காமிச்சிங்க, அதே ஒன்று கொடுத்துருங்க. அது சரி ஓகே. கோச் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. எனக்கும் காஃபி சூப்பராக. ஆனால் அதான் காஃபி நல்லா இருக்குன்னா எனக்கு 2 காஃபி. ஸோ ஃபர்ஸ்ட் பஜ்ஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் காலிஃப்ளவர். இங்கே வச்சுருங்க. உட்காந்துக்கலாமா? ஈவன் பெட்டர். ஓகே, தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், ஸோ இந்த பஜ்ஜி தான் சொன்னேன். ஸோ இந்த பஜ்ஜிக்கு அந்த குழம்பு தான் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இவங்க 2 வகையான குழம்பு தராங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் குழம்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குது இந்த குழம்பு. பார்க்கலாம். ஜான் ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க வாங்க. சார் இவர் இன்னும் ஜான்லேயே இருக்கார். ஜெகன் இல்லைங்க, அது அப்படியே ஜான் ஜனனி அது கேரக்டர்லேயே போயிடுச்சா. ஜனனி வரலையே இன்னைக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. சரி, இந்த பஜ்ஜி உங்க க்ளோஸ் அப் காமிக்கிறேன். இந்த பஜ்ஜி எடுத்து அப்படியே லைட்டாக அதை நல்லாவே டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டா
அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திக் குழம்பு கொடுப்பாங்க, அது இன்றைக்கி அவங்க கொடுக்கல. இது கொஞ்சம் லைட் குழம்பு, அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பஜ்ஜி இந்த குழம்புக்காகவே இந்த நிர்மல் ஸ்கைவின் மாலில் வந்து சாப்பிட்லாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஜ்ஜி வித் குழம்போட 18 ரூபா. வியூவர்ஸ், ஒரு அநியாயம் நடந்திருக்கு. காஃபி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் ரிவ்யூ சொல்லிட்டு குடிச்சிருக்கணும். குடிச்சிட்டு கமுத்து வச்சிட்டாரு. எங்கங்க காஃபி ரிவ்யூன்னு கேட்டால் கமுத்து வச்சிருக்காரு. சூடாக குடிச்சாதான் காஃபி, சூடாக இன்னொரு கூட வாங்கி கொடுத்துருப்பேன். சரி, நீங்கள் காஃபி குடிச்சிங்க எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பக்கத்தில் வந்து பேசி மைக் இருக்கு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு. டெய்லி நான் 5 காஃபி குடிப்பேன். அப்போ எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க? நம்ம பாக்ஸிங் கிளப்புக்கு அங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓ, இங்கேருந்து காஃபி உங்களுக்கு வருதா மேலே? சொன்னதான் வந்துருந்தாங்க. ஓ, 5 காஃபி டெய்லி. ஓ, நீங்கள் ஒரு காஃபி அடிக்டா? காஃபி அடிக்ட். ஓ, நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் அடிக்ட் நினச்சிட்டு தான் இன்றைக்கி தான் தெரியுது ஒரு காஃபி அடிக்ட்னு. சூப்பர். ஃபிட்டாக இருக்கணும்னா காஃபி குடிக்கணும் போல. ஓகே, காஃபியோட ரேட் என்னன்னு தெரியுமா? 15 ரூபா. கரெக்ட். இதோட ரேட் தெரியுமா? 20. ஓகே, இதோட ரேட்டு 18. எப்படி கோச் பட்டு பட்டுன்னு மொத்தமாக எவ்வளோ பில்லா சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள். எப்படி தடமாறிட்டாரு? 18 30 48 ஓகே, 30 50 18 60. அது ஓகே. உடுப்பி ஃபில்டர் காஃபி தி பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கர்நாடகா காஃபி. அதை தாண்டி நேற்று கூட கோத்தாஸ் காஃபி குடிச்சோம்னு நினைக்கிறேன் நம்ம. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. லக்ஷ்மி காஃபி இஸ் ஆல்சோ தி பெஸ்ட். எல்லாம் தாண்டி தி பெஸ்ட் காஃபினா என் வைஃப் போடுற காஃபி தான். ஸோ இதை சொன்னதான் ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்கிறேன். 10க்கு 8 கொடுக்குறீங்களா நீங்கள்? 10க்கு 10. காலையில் 5 மணிக்கே இங்கே தான் காஃபி குடிப்பேன். ஓ, ஓகே ஓகே. 5:30 நான் வரும்போது இங்கே காஃபி குடிப்பேன். ஓகே, அப்போ வீட்டில் சாப்பிட்றதே இல்லை காஃபிலாம்? வீட்டில் சாப்பிட்றேன். ஓகே. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த பஜ்ஜி நான் 10 out of 10. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பஜ்ஜி வித் குழம்பு. சார் வந்து காஃபிக்கு 10 கொடுத்துருக்காரு, ஒரு 8 கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்துருக்காருன்னா அவர் காஃபி நிறைய இடத்துல குடிச்சிருக்காரு, அதில் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸோ இந்த காலிஃப்ளவருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? காலிஃப்ளவர் மேபி அதான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கனால ப்ரைஸ் வைஸ் டெஃபினட்டாக 10/10. டேஸ்ட் வைஸ் ஒரு 8/10. ஓவரால் ஒரு 8.5 கொடுக்கலாம். பிகாஸ் இந்த காலிஃப்ளவர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாஃப்டாக இருக்குது. அந்த உள்ளே இருக்க காலிஃப்ளவர் அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த காலிஃப்ளவர். ஸோ என்னோட பாயிண்ட் இந்த காலிஃப்ளவர் இருக்குது 9 out of 10 9 கொடுக்குறேங்க. ஸோ இந்த காலிஃப்ளவர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம கோச் எவ்வளோ கொடுப்பீங்க? 9 தரலாம் சார். ஏன் சூடு இல்லை, 9 தரலாம். அது வந்து தப்பு அவங்க மேலே இல்லை, நம்ம மேலே. வாங்கி வச்சுட்டு காற்றுல விட்டா 9 கொடுத்துறீங்களா? ஓகே. 10 கொடுத்துருவோம் நம்மளே. ஓகே, சூடாக சாப்பிடுவீங்க. பஜ்ஜியோட மசாலா பஜ்ஜி ஆனால் சூடாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த நிர்மல் ஸ்கைவில நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? அதில் ஒன் ஆஃப் த ஃபுட் ஷாப் தான் இந்த அன்னை ஃபில்டர் காஃபி. ஸோ வந்தீங்கன்னா காஃபி, பஜ்ஜி, போண்டா, பிஸ்கெட்ஸு நிறையா இருக்குது. அது இல்லாமல் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க ஸ்நாக்ஸ் லவருக்கு. ஸோ வியூவர்ஸ், கணேஷ்குமார் ஒரு ஃபோன் கொடுத்துட்டாரு. எதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? சரிங்க, பாருங்கள், கணேஷ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கணேஷ்ங்கிற பேரில் யார் இருந்தாலும் அவங்களை டேக் பண்ணுங்கள். ஆமாம், டேக் பண்ணுங்கள். டேக் இல்லை, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று. மசால் பஜ்ஜி, காலிஃப்ளவர் ஒன்று, 2 காஃபி ப்ரோ. அப்புறம் வேறு என்ன வாங்கணும்? அவ்வளோதானே? 2 காஃபி, ஒரு பஜ்ஜி, ஒரு செட் பஜ்ஜி அண்ட் இது காலிஃப்ளவர் ஒன்று வாங்கணும். சொல்லிட்டு அவ்வளோதான். 63. நம்ம போட்ட கணக்கு 68 வந்துச்சு. எங்க ஜான், நம்ம எதுவும் தப்பாக கணக்கு போட்டோம். ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் vlogs இருக்குது, அப்புறம் பிஸ்னஸ் vlogs இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பெங்களூருக்கு வந்து ஒரு ஜாலிவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் அங்கே இருக்க ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறீங்க. ட்ரெய்லர் பாருங்கள். ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபுல் vlogs நம்ம ட்ராவல் வித் ஜெகனில் இருக்கு, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஒரு வினோதமான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த இடத்த நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். To the city Amarendra Bahubali anime to feel the fire. கண்ணா, நான் ஒரு தாட்டி சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. Like tall buildings as a chemical. ஏங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்க இல்லைங்க? அவன் அடிச்சிட்டான் பாரானே. The night's young and it's just begun. As she puts her hands we wanna chase the night, wanna dance to எக்ஸ்க்ளூசிவா எந்த யூடியூப் சேனல் வராது. stars from the sky. டைட்டானிக் ஷிப்போட ஒரு மினியேச்சர் மாதிரி வச்சிருக்காங்க. Running wild, never sleep, never stop. சிரிக்க கேக்குறீங்க, இதை வைக்கப்படாதீங்களா? பேசிக்கா ஷை டைப். We're gonna
gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. Experience that I have had food இது வந்து here. பொய் ஏன்னு சொல்லுங்க. நேத்து இவங்க சொன்னதுல As the hours pass, we're gonna do it all again. Go and see. you go and see. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop. இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். இவங்க பேசிட்டே இருக்காங்க. And we are No, sleepy. And no, we are முடிச்சுக்கலாம் sleepy. ப்ளீஸ். We're gonna be two hearts running wild. I'll fight for my language. Should fight for the language and stand for the country.